ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்டு நான் 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அப்லோட் பண்ணுவேன். நாங்கள் காரில் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு தானே நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். யூஸ்வலி பார்த்திங்கன்னா ஏதாவது செலிப்ரேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வராட்டா நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம். லாஸ்ட் ஈஸ்டருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு ஈவினிங் போயிருந்தோம். அண்ட் இந்த கிறிஸ்மஸுக்கும் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் வந்து எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா போச்சு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. நானும் என்னோடய குட்டி பாப்பாவும் என்னோடய சச்சும் கிளம்பி வந்துட்டோம். அண்ட் வந்ததுக்கு அப்புறமா அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பும்போது நான் என்னோடய குட்டி பாப்பாவும் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்டு எனக்கு அம்மா வீட்டுக்கு போனது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் நடக்கும்போது நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறது அது ஒரு தனி ஃபீல் தான். அண்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 o'clock போல் கிளம்புனோம். கிளம்பி 4:30 4:20 போல் 20:25 போல் போய் சேர்ந்துட்டோம். அண்ட் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னோடய குட்டி பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2.5 hours போல் எங்கள் அம்மா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, நட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அழகாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ண தெரியாது. பட் அம்மா வீட்டுக்கு போயாச்சுன்னா ஃபுல்லாக நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் பேசி சாப்பிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பாப்பா என்னோடய சச்சு கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வர்றோம். ஒரு 2-3 weeks ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போய். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதனால் நிறையா பேசுகிறதுக்கு இருந்துச்சு. ஸோ பேசிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் சரௌண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி அவங்களோட அந்த பிளான்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நானும் என்னோடய குட்டி பாப்பாவும் சச்சும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த வாலில் வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளான்ட் வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் பட் எனக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ண தெரியாது. அவங்க வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு நிறையா வந்து பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அண்ட் நான் அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அண்ட் அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் நான் வந்து பிளான்ஸ் எல்லாம் பார்த்தேன் அண்ட் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அதையும் நாங்கள் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த பிளான்ஸ் பக்கத்தில் நின்னெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா கிளம்பி போகும்போது எங்கேயாவது சீரியல் லைட் குடில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். அண்டு அதுக்கப்புறமா நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும் அந்த மாதிரி பிளான் வச்சுருந்தோம். அண்டு கிறிஸ்மஸ் வந்து பரவாயில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வாட்டியும் நாங்கள் வந்து மார்னிங் கிறிஸ்மஸுக்கு சர்ச்சுக்கு போகிறது வழக்கம்.
எங்கள் சர்ச்சில் பார்த்திங்கன்னா 4:30க்கு பவனி ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்களால் போக முடியலை. ரீசன் என்னன்னா, என்னோடய குட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீவரும் கோல்டுமாக இருந்துச்சு. ஸோ எங்களால் போக முடியலை. நாங்கள் கிறிஸ்மஸுக்கு ரெட் கலர் அழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். பட் அதை எங்களால் வியர் பண்ண முடியலை, சர்ச்சுக்கு போக முடியலை. அண்ட் அம்மா வீட்டில் இருந்து இப்போ வந்து கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சில் அழகாக வந்து நல்ல சீரியல்ஸ் அப்புறம் வந்து குடிலெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். அண்டு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. எல்லாருமே மோஸ்ட்லி கிறிஸ்மஸ்னாலே நம்ம ரோடில் எல்லாம் ரொம்ப க்ரௌடாகவும் அண்டு டிராஃபிக்காகவும் ரஷ்ஷாகவும் தான் இருக்கும். ஸோ நாங்களும் வந்து அதை பார்க்குறதுக்கு போனோம். அண்டு கிறிஸ்மஸுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகாதது ஓரளவு வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குக் பண்ணி பிரியாணியெல்லாம் குக் பண்ணி வீட்டில் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணோம். நான் என்னோடய குட்டி பாப்பா, என்னோடய சச்சு, அப்புறம் சச்சியோட அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். தென் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து லைட்டோட எஃபெக்டில் ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட குடல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டால்ஃபின் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க குடலை. அண்டு தண்ணிக்குள்ளாடி பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஜீசஸோட அம்மா அந்த சிலைகளெல்லாம் அழகாக வந்து தண்ணிக்குள்ளாடி வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு சர்ச்சையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சீரியல் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்டு இதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் அந்த குடிலோட இது. தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க அந்த சிலைகளெல்லாம் ஒரு கிளாஸ் வச்சு அதில் வந்து அழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்களோட குடில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வாட்டரி தீமில் தான் பண்ணியிருந்தாங்க டால்ஃபின். அண்ட் அதிலேருந்து தண்ணி போய் விழுற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி வந்து நாங்கள் சர்ச்சையும் வந்து அழகாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். அண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கிறிஸ்மஸ்னாலே எல்லோரும் அவுட்டிங் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அண்ட் என்னோடய குட்டி பாப்பாவும் சச்சும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க லைட்ஸ் பற்றி. அவங்க 2 பேரும் அப்படியே விளையாடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் அதை வீடியோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக நம்ம இங்கேருந்து கிளம்பி வேறு எங்கேயாச்சும் போக வேண்டியதான், வீட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து கோல்டு இன்னும் கிளியராக சரி ஆகலை, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை. அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். அண்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகளில் சீரியல் லைட்ஸ் அப்புறம் ஸ்டார் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு சர்ச் பார்த்தோம். அந்த சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சீரியல் லைட்டெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற வழியில் கொஞ்சம் பசங்க கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சினிமேட்டிக் சாங்ஸ் எல்லாம் போட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இதுதான் நம்மளோட வீடு. அண்ட் எங்களோட வீட்டில் நாங்கள் இந்த அளவுக்கு தான் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம், ரொம்ப சிம்பிளாக. அண்டு கடைசியாக வந்து நாங்கள் கேண்டிலும் வந்து கொஞ்சம் கேண்டிலும் ஏற்றியிருந்தோம். ஏன்னா கிறிஸ்மஸ்னால எல்லோரும் கேண்டில் வைப்பாங்க, கிறிஸ்மஸுக்கு முந்தின நாளைக்கும் சரி கிறிஸ்மஸ் அன்னைக்கும் சரி. அது மாதிரி நாங்களும் கேண்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குடில் அண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் குடில் அண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் இந்த சாண்டா கிளாஸ் இதெல்லாம் நானே பண்ணது தான். ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். அண்டு இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் குடில். நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் கிறிஸ்மஸ் தாத்தா இதுதான், சாண்டா கிளாஸும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு எங்கள் குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா வரும்போதே திருப்பி வரும்போதே தூங்கிட்டாங்க, நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சடனாக முழிச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹாப்பியாக அடுத்ததாக வெளியே போகிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அண்டு அவங்கள வந்து நான் வீடியோ எடுத்தேன். அண்ட் என்னோடய குட்டி பாப்பாவுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் அட் ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயும் போக வேண்டாம், பாப்பாவுக்கு கோல்டாக இருக்குல்ல அப்படின்ட்டு தான் நினச்சோம். பட் பாப்பா வந்து ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து வெளியே கிளம்புறதா இருந்தோம். அண்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பூ அப்புறம் கொஞ்சம்
கிராக்கர்ஸ் இதெல்லாம் நாங்கள் விட்டு பாப்பா கூட வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். பாப்பா வந்து பயப்படுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்கள் குட்டி பாப்பா பயப்படலை. அவங்களும் வந்து அழகாக வந்து வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கேயாச்சும் நம்ம போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் பிளேசஸுக்கு எல்லாம் போனோம். அண்டு நிறையா பிளான் வச்சுருந்தோம். பட் வந்து எல்லா பிளேஸுக்கும் போக முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேஸஸ்க்கு போயிட்டு வரும்போதே டைம் பார்த்திங்கன்னா 12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ குட்டி பாப்பாவுக்கு முடியாமல் வேறு இருந்ததுனால ரொம்ப நிறைய பிளேஸஸ்க்கு எங்களால் போக முடியல. கொஞ்சம் பிளேஸஸ்க்கு மட்டும்தான் போயிருந்தோம். அண்ட் போன பிளேஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நாளைக்கு வந்து பார்ட் 2ல் நான் எங்கெங்கே போனோம், எப்படி இருந்துச்சு, அதை பற்றின வீடியோ வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அண்டு இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எங்களோட இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, நீங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல் நான் எங்கே போனோம் அண்டு எப்படி இருந்துச்சு கிறிஸ்மஸ் அண்டு அவுட்டிங் போனதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாக்கள் வந்து கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணாங்களா அண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.